அதிகமான தாய்மை உணர்வு கொண்டவங்க கடகராசிக்காரங்க நீங்க தான். ஏன் அவங்க வந்து தாய்மை அதிகமா இருக்காங்கன்னா உங்க ராசியில தான் சந்திரன் வந்து உச்சம் ஆட்சி வீடா இருக்கு. சந்திரனுக்கு வந்து குருவோட உச்ச வீடா இருக்குது. காலபுருஷனுக்கு உங்க ராசி தான் 4ஆம் ராசி. 4ஆம் வீடு தான் அவங்களுக்கு வந்து தாய்மை. அப்ப உங்க கடகராசியில பிறந்த எல்லாத்துக்கும் பாருங்க, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அதிகமா ஒரு தாய்மை உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தை நீங்க வந்து ரொம்ப நேசிப்பீங்க. உங்க அளவுக்கு யாருமே குடும்பத்தை நேசிக்கவே முடியாது. குடும்பத்து மேல அதிகமான பற்று என்ன பார்த்தாலும் பாருங்க, குடும்பத்து மேல ஒரே பற்று, கண்காணிப்பு, குடும்பம் நடக்கிற செயல்கள் எல்லாமே பாருங்களேன், ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய கண்காணிப்புகளும் நடக்க நினைப்பீங்க. அந்த அளவுக்கு குடும்பத்து மேல தீவிரமான பற்று கொண்டவங்க நீங்க. இந்த பங்குனி மாசம் 2ஆம் அதிபதி உங்க ராசிக்கு மீனத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த மீனத்துல இருக்கிற சூரிய பகவான் அங்க போய் சனியோட போய் சேர்ந்திருக்காரு. அப்ப சனி பகவானும் உங்க 2ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்துல சின்ன சின்ன விரைய செலவுகள் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த நேரங்கள்ல ஏதாவது கொஞ்சம் லோன் வாங்கி ஏதாவது புதுசா ஒரு இடம் வாங்கி போறது, ஒரு நகை வாங்குறது சிறிய அளவுல செஞ்சுட்டீங்கன்னா நீங்க வரக்கூடிய வருமானத்தை ஒரு பகுதி நீங்க வந்து லோனா கட்டிடுவீங்க. அப்ப வந்து சுபவரியமா மாற்றக்கூடிய அமைப்பு வந்து உங்க வேலைதான் இருக்குது. இடம் வாங்கி நீங்க வந்து வீடு கட்டலாம். இந்த மாசத்துல நீங்க ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாசத்துல வீடு கட்ட ஆரம்பிக்க கூடாது, அதற்குண்டான பிளான்கள் போடலாம். பிளான் போட்டு செஞ்சு வச்சுன்னா நீங்க வந்து சித்திரை மாசம் வைகாசி மாசத்துல நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சுக்கலாம். அதெல்லாம் இப்ப நல்ல முயற்சியை நீங்க வந்து எடுக்கலாம், நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா உங்க ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதியே போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, அது பெரிய விஷயம் உங்களுக்கு வந்து. அதனால வந்து இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. நீண்ட தூரம் பிரயாணம் போறதுக்கு, வெளிநாடு வெளிவாசம் போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நேரங்களை வந்து. நீங்களே வந்து வெளிநாட்டுக்கு டூர் மாதிரி போகலாம், நீண்ட தூரமா நீங்க போய் பயன்படுத்தினா அதையும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா உங்க ராசியர அதிபதியே பாருங்களேன், இந்த மாசம் பிறக்கிறப்ப வந்து தனுசு வீட்டுலயே இருக்காரு. அதுவும் தனுசோட பார்வை, தனுசு ராசியோட அதிபதியான குருவோட பார்வையில இருக்கிறதுனால இந்த மாசம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதமாகத்தான் இருக்குது. இப்ப உங்க சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால எனக்கு பெரிய லாபமே வரல அப்படின்னா இந்த மாசத்துல அதுக்கான முயற்சிகள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் உங்க வீட்டுல உள்ள ஒரு பெரியவங்க சொன்னதை ஒரு சில ஐடியாஸ் நீங்க வந்து கேட்டுக்கணும். அதுக்கு தக்க நீங்க தொழில் முறையை நீங்க மாத்துறப்ப உங்க லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. வீடு மனை வாகம் நன்றாக இருந்தாலுமே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கடகராசியில பிறந்தவங்க தேவையில்லாத ஒரு போத பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கணும். மனக்கட்டுப்பாடு இந்த மாசத்துல ரொம்ப வேணும். நீங்க பள்ளியில படிச்சாலும் சரி, கல்லூரியில படிச்சாலும் சரி, இல்லாம நீங்க இப்பதான் முதல்ல நான் வேலைக்கு போறேன், நான் வீட்டை விட்டு வெளியில வந்து தங்கி நான் படிக்கிறேன், தங்கி வேலை பார்க்கறதை சொல்றவங்க எல்லாருமே வந்து கடகராசிக்காரங்க. மனக்கட்டுப்பாடு இந்த மாசம் முழுக்க முழுக்க ரொம்ப அவசியமானது. எந்த ஒரு பழக்க வழக்கத்திலயும் புதுசா நீங்க சின்ன அளவுல ஒரு விளையாடு தினமா நீங்க ஆரம்பிச்சா கூட அது வந்து பெரிய அளவுல போய் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க. வேலை விஷயங்கள் நல்லா இருக்குது. நான் வேலைக்கு போறேன், வேலை விஷயம் இருக்கு. புதுசா நீங்க ஒரு இடத்துக்கு இடம் மாற்றுறதுனால அதுவும் நல்லா இருக்குது. அதை வந்து இந்த பங்குனி மாசத்துல 15ஆம் தேதிக்கு மேல நீங்க நினைச்ச இடத்துல இந்த வேலை வாய்ப்புகள் வரும். பங்காளிகள் பிரச்சனை கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து. பூர்வீகத்துல உள்ள பங்காளிகள் அங்காளிகள் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு யாருமே உதவி பண்ணவே இல்லையே, நம்ம எல்லாத்துக்கு பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க தான் 4 பேத்துக்கு கொடுக்கக்கூடிய கை. உங்க கை வந்து உங்க கை வந்து வாங்கக்கூடிய கை கிடையாது. நீங்க தான் கொடுத்து ஓஞ்சி போன கை. அதனால வந்து அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்க 4 பேத்துக்கு தானம் பண்ணி அதனால மன மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. கடகராசியில் பிறந்த பெண்கள், வேலைக்கு போறவங்க, படிக்கிறவங்க, இல்ல நான் வந்து அரசியல்ல இருக்கேன், அரசாங்க வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள இவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் இது வந்து. நீங்க இப்ப அரசியல் இருக்கேன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுடைய அதிகாரிகள் வந்து தலைமையில இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாம இருப்பாங்க, உங்களுடைய திறமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறாம இருப்பாங்க. இதனால வேற வகையெல்லாம் வீணா போய் நினைச்சாலும் இப்ப உங்களுடைய நீங்க செஞ்ச சேவையெல்லாம் பாராட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே தெரியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசா ஒரு தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, சங்கங்கள், அந்த ஊர் இருக்கக்கூடிய ஏதாவது சமுதாய சங்கங்கள், ஆன்மீக சங்கங்கள்ல வந்து ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறதுக்காக வந்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு பங்குனி மாசத்துல இருக்குது. நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு தான் நீங்க வந்து பண்ணணும். முருகர் வழிபாடு திங்கட்கிழமை காலையில பால் அபிஷேகம் செஞ்சா ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு கோயிலும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. முருகன் கோயில திங்கட்கிழமை போய் முருகன் கோயில பால் அபிஷேகம் பண்ணாலும் கேளுங்க. இல்லைன்னா வேலுக்காவது நீங்க பால் அபிஷேகம் பண்ணணும். ஒண்ணு முருகருக்கு பண்ணுங்க, இல்ல வேலுக்கு பண்ணுங்க, ஏதாவது விஷயத்துல பண்ணுங்க. அப்ப ரெண்டுமே பண்ணல அப்படின்ட்டாங்கன்னா திங்கட்கிழமை நீங்க வந்து முருகருக்கு போய் 9 பச்சரிசி மாவுல தீவை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த பங்குனி மாதம் முழுவதுமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும்
பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்னைய நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் எல்லாமே நல்லா பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்னைய நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் எல்லாமே நல்லா பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்னைய நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் எல்லாமே நல்லா பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்னைய நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் எல்லாமே நல்லா பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.